இது ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு சுத்துமாத்து கதையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லி சொன்னால் தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று தெரியாமல் அந்த தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி என்றால் தேர்தல் திணைக்களம் பொறுப்பற்றி செயல்படுவதாக அவர் சொல்ல வருகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது. அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் லட்சக்கணக்கான பணம் அந்த கட்டுப்பணமாக வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலும் பெருமளவான பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவும் சுமந்திரனும் சேர்ந்து தான் 18ஆம் ஆண்டில் மாகாண சபைகள் காலப்பகுதி முடிந்த பிற்பாடு அந்த தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிப்பதற்கான சூழ்ச்சிகளை செய்து அந்த தேர்தலை பிற்பட்டிருந்தார்கள். இவர்கள் தங்களுக்கு மக்கள் மட்டத்திலே சென்று முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஒன்று வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் சட்டத்தை வளைத்து போட்டு எதையாவது காரணத்தை காட்டி அந்த தேர்தலை பிற்போடுவதன் மூலம் வந்து அதிகாரத்தை தக்க வைக்கின்ற முயற்சிகளில் தான் அவர்கள் ஈடுபடுகின்றார்களே தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு கடந்த காலத்தில் இருந்த தவறுகளை திருத்தி முன்னோக்கி செல்வதற்கான எந்த சிந்தனை மாற்றங்களும் அவர்களிடம் ஏற்படவில்லை. இவர்களால் ஒருபொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே ரணில் விக்ரமசிங்க ஒரு அனுபவம் உள்ள ஒருவராக இருந்தால், அவர் ஒரு நேர்மையான ஒருவராக இருந்தால், அவர் முதலிலே பேச வேண்டிய விடயம் இலங்கையினுடைய தோல்விக்கு காரணமான இந்த அரச கட்டமைப்பு, ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பு, அது இந்த நாட்டை ஒரு தோல்வி நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை ஒப்புக்கொண்டு அந்த தோல்வியடைந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு நீக்கப்பட்ட ஒரு சமஷ்டி கட்டமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வந்து அவர் வெளிப்படையாக வந்து மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் சொல்லாமல் ஒட்டியாட்சிக்குள் தான் இந்த நாட்டை கட்டியெழுப்புவேன் என்று சொல்வதெல்லாம் முழுக்க ஒரு ஏமாற்று நடவடிக்கை. IMF இந்த இந்திய மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்தவர்களை இந்த அதிகார கட்டிலே வைத்துக் கொள்வதற்காக கண்ணை மூடிக்கொண்டு வழங்குகின்ற உதவிகளை வைத்துக்கொண்டு ஒரு உற்பத்தி துறை சார்ந்த அபிவிருத்தி அல்லாமல் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான சலுகைகளை வழங்குவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்தில் அமர்வதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நடைபெறுகின்றதே தவிர இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை நீக்கி தமிழ் மக்களும் இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே வந்து ஒரு அரச கட்டமைப்பை மாற்றியமைக்கின்ற சிந்தனைகள் எதுவும் அவர்களிடம் இல்லை. ஒருபொழுதும் இவர்களால் இந்த போக்கில் இருந்து கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ரணில் விக்ரமசிங்க முழுக்க ஏமாற்று கதைகளைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.